நீங்க உங்க ராசிக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம்னு பார்த்துக்கோங்க. சரியா? முதல்ல ராசிக்கு 1ஆம் இடத்தில் இருந்தால் ஜென்ம ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திரன். இப்ப நீங்க கும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்கிறார் என்றால் கும்பத்திலே இருக்கிறார். ஜென்ம ராசியிலேயே இருந்தா அது நன்மை. ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருந்தால் அது நன்மை. கும்ப ராசியை வச்சு பில்டு பண்ணிக்கலாம். கும்பராசி காற்று ராசி. கும்பராசி வானத்துல போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம், வேலை கிடைக்கும். சனியினுடைய வீடு, வேலை கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் காசு சுப செலவுகள் ஏற்படும். ஏன்னா 12 குடையவனும் சனி என்ற அடிப்படையில நீங்க பலன்கள் சொல்லலாம். அது நன்மை அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்ப ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தார். இப்ப ஜென்ம ராசி யாரு? மகர ராசிக்கு 2ஆம் இடம் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். அப்ப 2இல் சந்திரன் இருந்தால், மகர ராசிக்கு 2இல் சந்திரன் இருந்தால் இது தன விரயம். தன விரயம் அதாவது பாக்கெட். 2ஆம் இடம்ன்றது பாக்கெட். சந்திரன்றது புளோட்டிங் கிரகம், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். அப்ப பாக்கெட்ல இருக்கிற காசு காலியாக போகுது. பாக்கெட்ல இப்ப இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல வருஷம் பிறந்திருக்கு. சந்திரன் இருக்கும்போது வருஷம் பிறந்திருக்கு. அப்ப மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு தன விரயம். அப்ப நாம என்ன செய்யணும்? சுப விரயமா மாத்திரணும். சரியா? காசு செலவாக போகுது, இதுதான் விதி அப்படின்னா டக்குன்னு ஒரு இடத்த வாங்கி போடணும், அல்லது வீடு கட்டணும், அல்லது எக்ஸ்டென்ஷன் போகணும், இல்ல வீட்டுல கல்யாணம் பண்ற இடத்துல பையன் பொண்ணு இருக்குன்னா கல்யாணம் பண்ணிடணும். இல்ல அதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா கைலாஷ் யாத்திரை, அமர்நாத் யாத்திரை, காசி யாத்திரை, இப்படி தீர்த்த யாத்திரைகள் செலவு பண்றதுக்காக இப்படி போயிடணும். இந்த மாதிரியான அதாவது டெக்னிக்ஸ். காசு தானே போகணும், என் பாக்கெட்ல இருந்து காசு காலியாகணும், அவ்வளவுதானே. தாராளமா நான் காலி பண்றேன், நல்ல விஷயத்துக்கு காலி பண்றேன், தான தர்மங்கள் செய்யலாம். அது மாதிரி. இப்ப 3ஆம் இடம் என்றால் எந்த இடம்? இன்னைக்கு தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இந்த வருடம் பிறந்திருக்கிறது, அப்படித்தானே? தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நன்மை. பொன் பொருள் சேரும், லாபம் ஏற்படும். 3ஆம் இடத்தில், அதாவது காலபுருஷ ராசியில 3ஆம் இடத்துல புதன், மிதுனம் தானே 3வது ராசி. எனவே புதனை லாபக்காரகன் என்று அழைப்பார்கள். அந்த அடிப்படையில் இன்றது 3வது ராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த வருடம் பிறந்திருக்கிறது. எனவே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு லாபம், பொன் பொருள் திரவியம் லாபம் உண்டு, நன்மை. இது நன்மை. சரியா? இப்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஜென்ம ராசியில் இருந்தால் நன்மை, தேக ஆரோக்கியம், நல்ல சிந்தனை ஆற்றல், கற்பனை வளம், எழுதுவது தொடர்பான விஷயங்கள், புதிய காரியங்களை திட்டமிட்டு நடத்துதல், புதிய பயணங்கள் மேற்கொள்ளுதல், ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியத்தை செயலாற்றுதல், இதெல்லாம் ஜென்ம ராசியில. யாருக்கு? கும்பராசிக்கு. சரியா? இதே மகர ராசிக்கு நான் அப்படியே பின்னாடி வர்றேன். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற அந்த சந்திரன் என்ன செய்யும்? இந்த வருடத்துல தன விரயம் பண்ணுவோம். 2ஆம் இடம்னா பாக்கெட்டு, சொல் விரயம், வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம். பேச்சு என்பது 2ஆம் இடம், பாக்கெட் என்பது 2ஆம் இடம். அப்ப எதையெல்லாம் நம்ம விரயம் பண்ணுவோம்? வார்த்தைகளை விடுறது மூலமா தவறு செய்து விடுவோம். அப்ப மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த வருடத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பேச்சு அதிகமா பேசாம மந்திரங்கள், அழகான மந்திரங்கள், பதிகங்கள், பாசுரங்கள், இதெல்லாம் நல்ல வார்த்தைகளை பாட 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 பேச பேச உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சரியா? தன விரயத்தை சரி பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்னா, பாக்கெட்ல பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கணும். கற்பக விநாயகர். சரியா? விநாயகர் கொஞ்சம் கருமிதான், ரொம்ப செலவழிக்க மாட்டார். சரியா? அதனால அவர் என்ன பண்ணலாம்? பாக்கெட்ல வச்சுக்கலாம். அதுக்காக காசு செலவாகாதுன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையின் அடிப்படையில். அதனால இருந்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களுக்கு
செலவு பண்றதுக்கு நீங்க தயாராயிடணும். சரியா? 3ஆம் இடத்தை பத்தி பேசணும். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இன்றைக்கு வருடம் பிறந்திருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பொன், பொருள், திரவிய லாபம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. தாராளமா தங்கம் வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல. அதனால தாராளமா தங்கம் வாங்கலாம், பொருள் சேர்க்கலாம், வேற ஏதாவது முதலீடுகள் செய்யலாம். இதெல்லாம் சிறப்பா இருக்கும். 3ஆம் இடம் என்பதே ஆற்றல் தான். அப்ப ஆற்றல் இருக்கின்ற இடத்தில் அந்த மாசத்தை, இந்த வருடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப 4ஆம் இடம் யாருக்கு? விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. பொதுவாகவே விருச்சிகம் என்பது உங்களுக்கு சந்திரன் நீசமாகக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பொதுவாகவே 4ஆம் இடத்தில் இயற்கை சுவர்கள் அமரும் போது அது கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகின்றன என்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதியின் அடிப்படையில சந்திரன் என்பவன் இயற்கை சுவர். எனவே 4ஆம் இடத்தில் அமரும் போது சுகஸ்தானம். அது 4ஆம் இடத்தில் அமரும் போது சுகம் குறையும், நோய்கள் ஏற்படும், வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல தேவையற்ற பயம், தடுமாற்றம், தடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா, நீங்க கூடுதல் முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கு கும்பத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய 10வது வீடு விருச்சிகம். அப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் கூடுதல் முயற்சி செய்யும் போது, ஏன்னா அந்த கும்ப ராசி என்பதே கொஞ்சம் சொகுசான ராசி. பொதுவா அது மகர ராசி உழைக்கின்ற ராசி, கும்ப ராசி சொகுசான ராசி, அடுத்தவங்களுக்கு ஏவும் வேலை தான் செய்யாது. மகர ராசி தானே வேலை செய்யும். பாருங்க, 2 சனியினுடைய வீடு, 2 வீடு வெவ்வேறு பண்புகள் கொண்டதாக இருக்கு. மகர ராசி தானே வேலை செய்யும், மற்றவங்களை கூட வேலை செய்ய விடாம நான் செய்யறேன் பாரு என்று வேலை செய்யும். ஆனால் கும்பராசி தான் செய்யக்கூடிய வேலையை கூட என்ன பண்ணும்? பிறரை செய்ய வேலையவும். அப்ப கொஞ்சம் சொகுசா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அது முயற்சி செய்யறது அப்படித்தான் இருக்கும். அது கும்பராசியினுடைய இயல்பு அது. ஆனா கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்தால் சக்சஸ் ஆகிடும். கும்பராசி அப்படித்தான். கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யணும், கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும். அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட இது? கொஞ்சம் நோய் ஏற்படுறதுக்கும், கிருமிகள் உடலில் தங்குவதற்கும், உடல் சிரமங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் கூடுதல் முயற்சி செய்யும் போது அது சுகஸ்தானம், தாய்மை ஸ்தானம், மிக சிறப்பான பலன்கள் கிடைச்சிரும். 2வது தாயினால் நலன்கள், தாய் வழி உறவுகளால் நலன்கள்லாம் ஏற்படுவதற்கான காலம், நேரம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சரியா? பொதுவாக 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது பயம், பதட்டம், நோய் என்பதெல்லாம் ஏற்படும் என்பது விதி. ஆனால் அந்த விதியை மாற்றுவதற்கான வல்லமை கூடுதல் முயற்சி, கூடுதல் கவனம், தாய் வழி நன்மை, தாயோடு நல்ல உறவு, தாய் வழி உறவுகளோடு நல்ல உறவு. சரியா? சரி. இப்ப 5ஆம் இடம். இப்ப 5ஆம் இடம் என்பது எது? துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருந்து பிரவேசித்திருக்கிறார். அதானே உண்மை. அப்ப சந்திரன் இருந்து இன்றைக்கு வருடம் பிறந்திருக்கிறது. அப்ப துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் அமரும் போது நிறைய தவறுகள் செய்ய வச்சிரும் அப்படின்றது பொது விதி. அதாவது சந்திரன் என்பவன் பொதுவாகவே, சந்திரன் என்பவன் காலபுருஷ ராசியில 5ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் தான் சந்திரனுடைய கடக ராசி இருக்கிறது. அந்த அடிப்படையில 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது நிறைய தவறான காரியங்களை நாம் செய்ய வைத்தோம். 5ஆம் இடம் என்பது நம்முடைய ஆழ்மனம். அப்ப ஆழ்மனதில் இருக்கின்ற சபலங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆசை, நிராசையான ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைகள் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து தூண்டி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். எனவே இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில், அதாவது துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கு பிரவேசித்திருக்கின்ற வேளையில், இந்த வருடம் துவங்க இருக்கின்ற காரணத்தினால் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ராசியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பொது விதி. ஒரு பெரிய இதுல ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு.
இந்த துலா ராசி பொதுவாகவே உழைப்புக்குரிய ராசி. பொதுவாகவே துலாம் லக்னம், துலாம் ராசிக்கும் துலா லக்னத்துக்கும் ஓரளவு சனி நன்மைகளை செய்வதை அனுபவத்தில் பார்க்கிறோம். அதாவது உழைப்பை நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும். நான் சோம்பேறியா இருப்பேன், எனக்கு துலா லக்னம் துலா ராசி எனக்கு நன்மையை செய்யுமா என்றால் செய்யாது. அதனால துலா லக்னம் பொதுவாக துலாம் ராசி உழைக்கக்கூடிய ராசி. அந்த உழைப்பை எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உழைக்கக்கூடிய ராசி அமைவது. அந்த ராசியை அந்த உழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நிலை ஏற்படாது. அப்ப பொது விதி ஒன்று இருக்கிறது, அந்த விதியை மாற்றும் வல்லமை நம்மிடம் இருக்கிறது, அதையும் பார்த்துக்கணும். அப்ப விதியை மாற்றும் வல்லமை என்ன? உழைப்பு. அப்ப தேவையற்ற சபல நிலைகளுக்கு, ஆழ்மனதில் இருக்கின்ற அல்லது தேவையற்ற சபல நிலைகளுக்கு நாம் இடம் தரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கணும். அப்ப ஆழ்மனதில் இருந்தானே வெளியே வரப்போகுது. அப்ப ஆழ்மனமே தூய்மையாக இருக்கிறது என்றால் எந்த தவறும் நிகழாது. அப்ப கூடுதல் உழைப்பை எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற அடிப்படையில கூடுதல் உழைப்பை நாம் கொடுக்கும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ந்து நலன்கள் ஏற்பட்டு விடும். அப்படியே பாருங்க, 6ஆம் இடம் கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இப்ப சந்திரன் பிரவேசித்து ஆண்டு பிறந்திருக்கிறது. இதான் இன்னைக்கு கணக்கு. அப்ப கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. அப்ப என்ன கணக்கு அப்படின்னா, சந்தோஷம், மனமகிழ்ச்சி உரிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். இது பொது விதி. பொது விதி சந்தோஷம் மனமகிழ்ச்சியை தருகின்ற நிகழ்வு. அது மட்டும் இல்ல, நாம ரொம்ப நாள் செய்யாம தள்ளி போட்டு கொண்டிருந்த பல வேலைகள் இந்த காலத்துல நிகழும். அதாவது இந்த 6ஆம் இடம் என்பது உபஜய ஸ்தானம்னு சொல்றாங்க. அப்ப வெற்றிக்கு உதவுகின்ற ஸ்தானம் என்பது பொது விதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கு கர்ம ஜோதிட விதி அடிப்படையில் இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க ராகு இருக்கிறார். நீங்க பிரவேசிக்கும் போதே நீங்க அதை கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நீங்க பிரவேசிக்கின்ற சந்திரன் பிரவேசிக்கின்ற இந்த காலகட்டத்தில் ராகு இருக்கிறது எங்க? கும்பத்திலேயே. அப்ப பொதுவாக ராகு, அதாவது கன்னியும் கும்பமும் யுத்தம் செய்யும். இதை மறந்துடாதீங்க. இது எந்த ஜோதிட விதியிலையும் கிடையாது. கர்ம ஜோதிட கான்செப்ட் மட்டும்தான் இந்த விதியை சொல்லுது. எனவே இந்த ராகு பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் இப்பொழுது நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்பவுமே பிரச்சனை தான் கன்னிக்கு. ஆனால் இப்பொழுது கூடுதல் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். தூக்கம் வராது, உடம்பு பல பிரச்சனைகளை தரும். என்ன காரணம்னே தெரியாம நிறைய எதிரிகள் உருவாவாங்க. சம்பந்தம் இல்லாம நம்முடைய எனர்ஜி தேவையில்லாம வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இந்த கவனம் இருக்கணும். அப்ப பொது விதி நன்றாக இருந்தாலும் ராகு நகர்கின்ற வரை நீங்க கவனமா இருக்கணும். ராகு டிசம்பர்ல தான் நகர்றாரு. அப்ப இந்த ராகு நகர்ற வரை நீங்க வெகு கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். இப்ப 7ஆம் இடம் பாருங்க, யாருக்கு? சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது இந்த வருடம் பிறந்திருக்கிறது. அதான் கணக்கு, சரியா? அப்ப 7இல் இருப்பது ஒரு அதாவது நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்பு. மதில் மேல் பூனை, இந்த பக்கம் விழுந்தா நஷ்டம், அந்த பக்கம் விழுந்தா லாபம் அப்படின்ற அமைப்பு. ஆனா உண்மையில 7 என்பது வாழ்க்கை துணை. நமக்கு நல்லா தெரியும், களத்திர ஸ்தானம். நம்ம கடகராசி அன்பர்களுக்கு ராகு இங்க உட்கார்ந்துருக்கிறான் கும்பத்துல, அஷ்டமஸ்தானத்துல. பொதுவாக கடகம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சனியால் பெரும் துன்பங்கள் விளையாது. இது உண்மை. பெரும் துன்பங்கள் விளையாது. என்ன காரணம்னா, கடகமும் ஒளி வீடு, சந்திரன் என்ற ஒளி கிரகத்தினுடைய வீடு. சிம்மம் என்பதும் சூரியன் என்ற ஒளி கிரகத்தினுடைய வீடு. அப்போ ஒளி கிரகத்தினுடைய பலம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் தவறுகள் அதிகமாக செய்ய மாட்டோம். இது பொது விதி. அப்ப வடிவேலு சொல்ற மாதிரி சேப்பா இருக்கிறவன் எல்லாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி
கடகராசி அன்பர்களும் சிம்ம ராசி அன்பர்களும் பொய் சொல்ல மாட்டாங்க, நல்லது கெடுதல் செய்ய மாட்டாங்க, நல்லது மட்டுமே செய்வாங்க அப்படின்னா வடிவேலு சொன்ன கதையாயிடும். ஆனால் உண்மையில் கடகராசி அன்பர்களும் சிம்ம ராசி அன்பர்களும் உண்மையில் அவர்கள் ஒளித்தன்மையோடு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் மற்ற ராசி அன்பர்களை விட. அப்ப உடலில் ஒளி, மனதில் ஒளி இருக்கும்போது அவர்களால் தவறு செய்ய முடியாது. மீறியும் தவறு செய்கிறார்கள் என்றால் கடும் தண்டனைகள் கிடைக்கும். இதுதான் பிரச்சனை. மீறியும் தவறு செய்கிறார்கள் என்றால் கடும் தண்டனை. எனவேதான் சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதியாக சனி வருவான், கடக ராசிக்கு 8ஆம் அதிபதியாக சனி வருவான். அப்ப உனக்கு கடக ராசியையும் சிம்ம ராசியையும் நான் கொடுத்ததே நீ பூர்வ ஜென்ம வினை. நீ பூர்வ ஜென்மத்துல நிறைய நல்லது பண்ணியிருக்கிற, உங்க பெற்றோர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க, உங்களுடைய மூதாதையர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்றதுனாலதான் அந்த நான் இடத்தை கொடுத்தேன். அடுத்து மிதுன ராசி அன்பர்கள். இப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இப்ப வருடம் பிறந்திருக்கிறது, அப்படித்தானே? அப்ப அது 9 என்பது மற்றவர்களுக்கு நன்மை நடக்கும், பிரத்யக்கு தாரைன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவர்களுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு காரியம் செய்யும் போது அது தடையும் சிரமமும் ஏற்பட்டு அதே காரியத்தை இன்னொரு நண்பருக்கு நீங்க செய்யும் போது அது சக்சஸ் ஆயிடும். இப்ப என்ன பண்ணணும்? 9ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து பிரவேசித்திருக்கிறார். இந்த வருஷம் பூரா நீங்க என்னன்னா அடுத்த இலைக்கு தான் பாயாசம் கேட்கணும், உங்களுக்கு கேட்கக்கூடாது. அப்ப அடுத்த இலைக்கு நீங்க பாயாசம் கேட்கும்போது அவர் ஊத்த வருவார்ல, அப்படியே என் இலையிலையும் கொஞ்சம் ஊத்திட்டு போன்னு சொல்லிடணும். சரியா? இதுதான் யுக்தி. இந்த யுக்தியை கையாளலாம், ஆனால் ரொம்ப கவனமா கையாளணும். நீங்க அடுத்த இலைக்கு தான் நீங்க பாயாசம், நோக்கம் வந்து அடுத்த இலைக்கு தான் இருக்கணும். சரியா? நோக்கம் வந்து நமக்கே இருக்கக்கூடாது. அதனால பிறர் நலம் பேணுதல் அப்படின்றதின் மூலம் இப்பொழுது மிதுன ராசி அன்பர்கள் வெற்றி அடைய முடியும். சரியா? ரைட். இப்ப 10ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். இப்ப யாரு? ரிஷபம். ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இப்ப இந்த வருடம் பிறந்திருக்கு. ரொம்ப விசேஷம்தான். இந்த 10 என்பதே நம்ம சுற்றி இருப்பவர்களால் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அதாவது இது ஒரு விசேஷமான நன்மை. நாம வேலை செய்யலைன்னா கூட மற்றவர்கள் நமக்காக வேலை செஞ்சு காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது சம்பத்து நன்மைன்னு பேரு, இதுக்கு பேரு. அப்ப 10ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசித்திருக்கின்ற காலத்தில் மிகுந்த நன்மையும் நிம்மதியும் கிட்டும். ரொம்ப விசேஷம். மற்றவர்களால் நமக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும், நாம நல்லது செஞ்சிருக்கணும். சரியா? அதே சமயத்துல பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தன்னை பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்ற உணர்வுகள், அது ஒன்றும் பெரிதா தப்பு இல்லை. ஆனால் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷனை தாண்டி இப்ப நம்ம வெளியில போறோம், நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கணும், கொஞ்சம் பார்க்குற மாதிரி நம்ம போகணும். அதனால நமக்கு கூடுதலாக கொஞ்சம் மேக்கப்லாம் பண்றது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வழக்கம் தான். ஆனா மேக்கப் பண்றேன்னு 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க. இங்கதான் பிரச்சனை ஏற்படும். ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். நீங்க கவனமா இருங்க. அது இயல்பு, ஏன்னா அது சுக்கிரனுடைய இயல்பு. தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், டீக்கா போகணும், ரொம்ப அழகா போகணும், சிறப்பா போகணும், மற்றவர்கள் கண்ணு படும்படி நம்ம போகணும் என்பதெல்லாம் அந்த ராசியினுடைய பண்பு, தப்பே கிடையாது. ஆனால் அதற்கான கால வரைய இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய தப்பு. அதை மட்டும் நீங்கள் கூடுதலாக கவனித்துக் கொண்டு ரிஷபராசியினுடைய சக்சஸ் என்ன தெரியுமா? கால வரையம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ட்ரிப்பு, இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம். ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த நிலை ரொம்ப சிறப்பு. அதே சமயத்துல ராகு இருக்கும்போது கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. 11, அதாவது மேஷ ராசி அன்பர்கள் அப்படி எடுத்துக்கணும். பொதுவாக 11 என்பது நம்ம விருப்பம் நிறைவேறும். நம்முடைய விருப்பம் என்பதான் 11வது ராசி, விருப்பம் நிறைவேறும். அப்ப இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட இடம்? அது மேஷ லக்னத்துக்கு பாதகஸ்தானம், ஆனா மேஷ ராசிக்கு நன்மை தரும். சரியா? அப்ப
விருப்பத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முறையான வழிமுறைகளை கையாள வேண்டும். அதை மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலம் இது அப்படின்ற அடிப்படையில், அதாவது முன்னாடி 3வது ராசியில குரு இருக்கிறார், பின்னாடி 3வது ராசியில சந்திரன் இருக்க, சந்திரனும் ராகுவும் இருக்க பிறந்திருக்கிறது இந்த வருடம். அப்போ முன்னாடி இருக்கின்ற 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களை காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கார். சரியா? அப்ப அது ரொம்ப சிறப்பு இல்லையா? அதனால அந்த சிறப்பை நாம பயன்படுத்திக்கணும். இப்ப மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு எங்க வந்திருக்கிறாரு? 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். அப்ப 12ஆம் இடத்திலிருந்து சந்திரன் இந்த வருடத்தை துவங்கி இருக்கிறார். இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, கூடுதல் அலைச்சல், கூடுதல் காசு விரயம், பொருள் விரயம், அதே மாதிரி வார்த்தைகள் விரயம் என்பது இது எல்லாம் இது வந்து கூடுதல் தவற, அதாவது அசுப பலன்களாக 12ஆம் இடத்தை சுட்டி காட்டுகிறார்கள். ஆனா ஒரு விசேஷம் புரிந்து கொள்ளணும். பொதுவாகவே மீன ராசி மோட்ச ராசி, காலபுருஷ ராசியிலேயே 12வது ராசி. அந்த ராசிக்குரியவர்கள் கண்டிப்பா 12ஆம் இடத்தை தூய்மையாக வைத்திருப்பார்கள். பொதுவா மீனராசி அன்பர்கள் நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா தூங்குவீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நல்லபடியா தூங்கிடுவீங்க. ஆனால் அதீதமான கர்ம மாசு ஏற்படுங்க. ஏன்னா மோட்சம்ன்றது சுயநலமற்ற தன்மை, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ உங்களுக்கு சுயநலம் உள்ள வந்து உட்காருதோ அப்ப தூக்கம் போயிடும். இதுதாங்க கான்செப்ட். அப்ப மீனராசி அன்பர்கள் சுயநலமற்ற தன்மையோடு இயங்கும் போது அந்த 12ஆம் இடத்தினுடைய கும்ப ராசி உங்களுக்கு கூடுதல் பலம். அதாவது எனக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறான், என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றது கூடுதல் பலம் இல்லையா? ஆனா ஜோதிடத்துல என்ன சொல்லுது? விரயம்னு சொல்லுது. ஆனால் அந்த விரயமே மோட்சம்னு சொல்லுது. அந்த விரய ராசி தான் மோட்சம்னு வேற சொல்லுது. 2 பண்பு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் விரயம், இன்னொரு பக்கம் மோட்சம். சரியா? அப்ப விரயம் என்பது என்ன? வினைகளின் விரயம், அது மோட்சமாக மாறும். வினைகளின் கூடுதல் வினைகள் ஏற்படும் போது அது மோட்சமாக மாறாமல் அது நரகத்தை தந்துவிடும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விதி. அதாவது பொது விதி என்ன அர்த்தம்? விரயம், பொருள்கள் வீண் அலைச்சல், பொருள்கள் இழப்பு அப்படின்றது பொது விதி. ஆனால் இத நம்முடைய இயற்கை விதி எப்படி மாத்தலாம்? சுயநலமற்ற பண்பு, நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அது விரயம் தானே. என் பாக்கெட்ல இருந்து நான் ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறேன், தர்மம் பண்றேன் அப்படின்னா அது என்னிடம் இருந்து போகுது. ஆனால் அது இந்த மாதிரி விரயம் பண்ணும்போது அது என்ன ஆகும்? புண்ணியமா பின்னாடி வரும். நான் என்கிட்ட அது என்ன விரயம் பண்றேன், ஆனா பொருள் விரயம், நேர விரயம், உழைப்பு விரயம், ஏதோ ஒண்ணு பண்றேன். ஆனால் அது என்னவாகுது? அது விரயம் அல்ல, அது எனக்கு புண்ணியமாக திரும்ப வருகிறது என்ற அடிப்படையில் மீனராசி அன்பர்கள் இந்த பண்புகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.